திருவள்ளூர் மாவட்டம் மேலப்பஞ்சாவடியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் 35வது வணிகர் உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். WTO எந்த ஆட்சி காலத்திலே அது கையெழுத்திட்டார்கள். அப்பதான் வினையே ஸ்டார்ட் ஆச்சு. WTOவில் கையெழுத்து போடலன்னா எவனும் அந்த நாட்டில் வந்திருக்க முடியாது, பன்னாட்டு நிறுவனங்களே வந்திருக்க முடியாது. ஆனால் அப்படி WTOவில் கையெழுத்திட்ட பிறகு நம்முடைய மாநிலத்தின் நிலை என்ன என்பதை நம்முடைய அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் பன்னாட்டு நிறுவனங்கள், அந்நிய முதலீடுகள், சில்லறை வியாபாரத்தில் அனுமதிக்க நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்கின்ற அந்த பிரகடனத்தை ஏற்படுத்திய ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வர்த்தகர்கள் மீது இருமுனை தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருமுனை தாக்குதல் என்று சொன்னால், ஒரு முனை தாக்குதல் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, இன்னொரு முனை தாக்குதல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி. ஆக இரண்டு ஆட்சிகளும் சேர்ந்து வணிகர்கள் மீது இருமுனை தாக்குதலை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்டு தான் ஒழுங்கா வரி கட்டுற வணிகர்கள் இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கிற பணத்துல வடநாட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது. இங்க கிடைக்கலையே அப்படின்னு பொறாமப்படல, இங்கேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க, தவிர அங்க கொடுக்காதேன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி, மூத்தவங்க நம்ம மூத்த அண்ணன்கள் தான். தம்பிக்கு அங்க காசு வழங்கும் போது புரியுது, ஆனா இங்க பட்டி போட்டுட்டு அங்க கொடுக்க முடியாது.